ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த கார் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வருதுங்க. இதில் எப்படிலாம் பூட் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். பின்னாடி டோரில் உங்களுக்கு இந்த மாதிரி 2 பட்டன் இருக்கும். ஒன்று வந்து சின்னதாக இருக்கும், இன்னொன்று வந்து பெருசாக இருக்கும். சின்னதாக இருக்கிறது வந்து லாக் பட்டன், பெருசாக இருக்கிறது வந்து அன்லாக் பட்டன். காரோட சாவி பாக்கெட்டில் இருக்கும்போது நீங்கள் அன்லாக் பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் கார் அன்லாக் ஆகும். இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இப்போ பூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மேலேயே ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இப்போ காருக்குள்ளே இருந்தே எப்படி பூட்டை ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரோட இக்னிஷன் ஆனில் இருக்கும்போது பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை நீங்கள் 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா பூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இப்போ பூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதே பட்டனை இன்னும் 2 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா பூட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அடுத்து சாவியை வச்சு எப்படி பூட்டை ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரை ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அன்லாக் பண்ணாமல் இதை ஓப்பன் பண்ண முடியாது. அப்புறம் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா பூட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இப்போ பூட்டை க்ளோஸ் பண்ண திருப்பியும் அதே பட்டனை 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா பூட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இந்த வீடியோவில் எது பிடிச்சது எது பிடிக்கலன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.